வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி. ஸோ போன செக்மெண்ட்டில் நம்ம வந்து அம்மனி படத்தோட ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு இருந்தோம். கண்டினியூ ஆக போகுது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் படத்தில் நடித்த ஜார்ஜ் அண்ட் மியூசிக் கேனு டீம் நம்ம கூட இப்போது இங்கே லைவில் இருக்காங்க. மேம், இந்த படத்தில் இவங்க சுபலக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறையா மலையாளத்தில் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டாமே அவங்க ரொம்ப நிறையா அவங்கள மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இங்கே ஆக்சுவலி அவங்க நிறைய தமிழ் படமும் பண்ணியிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவா எல்லாம் எங்கூட நடிச்சிருந்தாங்க. அப்போவே நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கூட டிரெக்ட் பண்ணல, பட் நான் அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களை ஹீரோயினா வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணோன்னு. வித் காட்ஸ் கிரேஸ் இட் ஹேப்பன்ட். ஸோ ஓகே கே, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வயலன் அதிகமாக பண்ணுற மாதிரி எப்போவுமே எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம், வயலன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவீங்க, ரியலிஸ்டிக் டச் இருக்கணும்னு. இந்த படத்தை இப்போ இந்த பேக்ட்ராப் கேட்கும் போது எனக்கு நிறைய அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது என்ன ஸ்பெஷாலிட்டியா, உங்களோட ஸ்பெஷாலிட்டியா? இல்லை, ஆக்சுவலி நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அதை அவாய்ட் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் இந்த படத்தோட அந்த ஃபீல் இஸ் கிவன் மீ தட் இது யூஸ் பண்ண வச்சுருக்கேன் எனக்கு. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் மீதி படங்களோடு கம்பேர் பண்ணிங்கன்னா, தட் இஸ் என்னோட மீதி படங்களோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கும் வயலின். நான் மீதியெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட்லி வெஸ்டர்னைஸ் ஸ்டைலில் இருக்கும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு கர்நாடிக் ஸ்டைல் வயலின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த படம் சார் நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி ரோலில் வந்தாலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க லக்ஷ்மி மேம் சொன்னோடனே என்ன ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு? அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? எப்படி வந்திருக்கு அவுட்புட்? நான் அவங்க ஜார்ஜ் வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பேசின மாதிரி நல்லா பெரிய நல்லா ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப மாடர்னாக போயிட்டு நல்லா மியூசிக்லாம் போட்டு செயின் கீனெல்லாம் போட்டு ஒரே பெரிய பந்தாவாக போனேன். போய் தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு எழுதினேன். பார்த்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும் அது கேரக்டர். வெறும் ட்ரௌசரு பனியன் தான். அங்கே என்ன மீன்பாடி வண்டி ஓட்டுருவாங்க எப்படி என்ன அப்படி சொன்னாங்க. அது அப்படியே வந்துட்டு அப்படியே தான் எல்லாமே பனியனு. இன்னும் சொன்ன மாதிரி நானும் அதில் ஒரு யங்காக தான் தெரிவேன். ஆமாம், ட்ரௌசர் பனியன் தான். இது தங்கர்பச்சன் சார் படம் அந்த 9 ரூபா நோட்டு, அந்த படத்தில் கூட நான் வெறும் ட்ரௌசர் பனியன் போட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன். அது மாதிரி கேரக்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரௌசர் பனியனு, லுங்கி, அழுக்கு லுங்கி இதெல்லாம் போட்டுருந்தேன். தென் வந்து நாங்கள் அதுக்கடுத்து ஃபோட்டோ ஷூட்டு நடந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனோம். டாக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு ப்ரொடியூசர் சார் அவர். ஆமாம், அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் அழகாக லைட்ஸ் முதற்கொண்டு பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தோடு வச்சுருக்காரு சார். சிவராஜ் சார் ரொம்ப பாராட்டணும். ஒரு பெஸ்ட்டு ப்ரொடியூசர். ரொம்ப வந்து ஒரு கலைநயமிக்க 2 படம் ஆல்ரெடி எடுத்திருக்காரு. ஸோ அது தகடுன்னு இன்னொரு படம். ஸோ அது எப்போ வருதுன்னு தெரியல. பட் அது ரொம்ப பிரமாதமாக அவங்க ரூம்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்டரோட ஃபிலிம் எல்லாம் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நம்ம சிவாஜி சார் வசந்த மாளிகை அந்த மாதிரி பெரிய ரொம்ப குவாலிட்டியான எல்லாம் தான் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஷூட்டு அவர் எடுக்கிற இடம். அது ஈவன் அதுவே ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த படத்துக்கு. அவங்களுடைய ப்ரொடியூஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக. மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபஸ்ட்டு 2 படத்தோட இந்த படம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்க போகுது? ஃபஸ்ட்டு 2 படமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஜானர் தான் ட்ரை பண்ணியிருந்தீங்க. இந்த படமும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான வித்தியாசமான ஜானர். பட் எந்த அளவுக்கு ஹவு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் திஸ் இஸ் கோன் டு பி ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் யுவர் மூவிஸ்? So it will be definitely unique because the concept itself is very unique. பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணோன்னு இது பண்ணல. எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிக்கல. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதை பற்றி பெருசாக நான் யோசிக்கலை. இப்போ ஜார்ஜ் சார் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் டப்பிங் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டப்பிங் கரெக்ஷன்ஸ் இருந்தது. ஜார்ஜ் சாருக்கு மட்டும் டப்பிங் கரெக்ஷனே இருக்கலை.
அது உண்மை. நான் சும்மா அவரை பாராட்டுறதுக்காக சொல்லல, அவ்வளோ டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நம்ம படத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் மற்ற ஆர்டிஸ்டும். there are so many என்னோட டாட்டர் இன் லாஸா நடிச்ச பசங்க இருக்காங்க, தட் இஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர் இன் லாவா நடிச்சிருப்பாங்க. அவங்கள பாராட்டாதவங்களே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவங்களுக்கு இது. ஆனா அவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், சச் அ டெடிகேட்டட் ஆக்டர். அவங்கள முதல்ல பார்த்த உடனே எல்லாரும் எகெயின்ஸ்ட், இல்ல மேம் இவங்க செட் ஆகாது, வேண்டாம் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சம்திங் டோல் மீ தட் she is the person I'm looking for, and she has done a fantastic job. So it is some more of intuition, you know. And இன்னொரு விஷயம், நிதின் சத்யாவை நீங்க ஒரு இன்னொரு you will see him in a different light. ஸோ நான் வந்து அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் ஹைப் பண்ண விரும்பல. இந்த படம் இட்ஸ் சிம்பிள் ஃபிலிம்ங்க. நிறைய வாட்டி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா அது நம்ம பார்க்காத ஒரு கோணத்துல இருந்து பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ சார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யுத்தம் செய் படத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு மியூசிக் டைரக்டர் அவர் தான். ஸோ ஏன்னா அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு படமும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அதில் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவரே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா ஒர்க்குக்கு? ஆமா, ஆரோகணம் பண்ணும்போது ஆரோகணத்துல எனக்கு ரொம்ப திருப்தி அவரோட ஒர்க்ல. பிகாஸ் ஆரோகணம் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நத்திங் ஐ நோ. இட் இஸ் ஜஸ்ட் யூனோ ஒரு இன்ட்யூட்டிவா பண்ணது தான் அந்த படம். அண்ட் படம் பண்ணும்போது யூனோ எடிட்டிங் பண்ணும்போது இட் இவால்வ்ட். ஓகே, ஸோ நெருங்கியவா வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணேன். இந்த படம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் we understand that we have to learn lot more. There is so much to learn. பொறுத்த வரைக்கும் எனக்கு செகண்ட் ஃபிலிம்க்கு ஐ வாண்டட் for பேக்ரவுண்ட் ஸ்கோர். பட் அவர் பண்ண மாட்டே சொல்லிட்டாரு. அதனால எனக்கு இன்னும் அவர் மேல கோவம். கேட்டிருக்கீங்களா? பிகாஸ் நான் பாட்டு பண்ணாதான் நான் பேக்ரவுண்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. பாட்டு பண்ணாதான் பேக்ரவுண்ட் பண்ணேன்னு சொன்னீங்களா நீங்க? அப்படியான்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? லைவ் டீல மாட்டி விட ட்ரை பண்றாங்க அவங்க. அவர் சொல்றாரு நீங்க அப்ரோச்சே பண்ணலையா? என்னக்கே லைவ் டிவில மாட்டி விட ட்ரை பண்றீங்க நீங்க லைவ் சேனல். So அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு he was the choice for us. So you know, and he has done a fantastic job. You know, நீங்க டீசர் கேட்டு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, and it is so haunting சொல்லிட்டு அந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. he said எனக்கு வந்து ஸ்கிரீன்குள்ள போய் அம்மனிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு மேம். அவ்வளோ அது வந்து இட்ஸ் சம்திங் விச் you know ரொம்ப இயல்பா இருந்தது. அது பாத்தீங்கன்னா அவங்க சிரிப்பு கூட, அம்மனி கேரக்டரோட சிரிப்பு கூட ரொம்ப அழகா வந்திருக்குல்ல. அது the way she smiles and all very அந்த எலிகண்டா கிளாஸியா அந்த ஏஜுக்கு யார பார்த்தாலும் வந்து வாவ் அப்படினு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஐயோ பாட்டி செம கிளாஸிங்க. அவங்க வந்து இப்படியெல்லாம் கிடையாது. நேர பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடு, அவ்வளோ பிரிஸ்கா இருப்பாங்க. அவங்கள மெலோ டவுன் பண்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தலையில நிறைய வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. I wanted her to gray her hair. She refused. She created a scene there. And finally I decided okay, because அது அவங்களோட சைக்காலஜி, அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களோட சைக்காலஜி. Then I thought why not I adapt it to the film and the character. So அந்த கேரக்டர் வந்து தலை சீவிட்டே இருக்கும், கண்ணாடி பார்த்துட்டே இருக்கும். So adinala you know she wants to feel young. Okay, so அந்த மாதிரி அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, சோ ஷோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ரொம்ப உங்க மியூசிக்கை பத்தி பேசிட்டே இருந்தாங்க மேம். சோ எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஆர்வம், படத்துல இருந்து ஒரு பாட்டை பாடிடலாமே. பாட்டை பாடிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஷோ முடிச்சுக்கலாம். எஸ், கே பாட சொல்லுங்க. கே வந்து 3 பாடல், 3மே டிஃபரண்ட் ஜானர். ஐ திங்க் கே வந்து ரொம்ப நல்லா பாடுவார் அந்த பாட்டு. சாலமா சாங் பாடுங்க. பாடுங்க. சோ இந்த சாங் சாலமா சாங். ரோட்டோர பாதையில போராளே மெல்ல மெல்ல, அம்மம்மா யாரு இவ, எங்கம்மா போல இவ,
ஒத்த கண்ணில் கூட ஒரு லைன் மறந்துட்டேன். Anyway, that's all my song. No problem. Thanks a lot. Thanks and all the best to the whole team. Thank you so நான் much. சொல்றேன், அந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சொல்லுங்க. ஒத்த கண்ணில் கூட தூக்கம் இல்ல, பெத்த தாய போல யாரும் இல்ல. யாரும் இல்ல. So thanks a lot, ma'am. Thanks a lot to the team. Thank you. A big thanks to all of you for this. Okay. And thanks for all the support, and we hope that you enjoy this film. Thank you, ma'am. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னியை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை திருப்பி அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Shailaja Balasubramanian, signing off. Bye.